டாடி இல்லையா? மனசு ரொம்ப வேதனை இருக்கு டாடி. மனசு கஷ்டமாக இருக்கா? நல்ல மருந்தாக வாங்கி மனசுக்கு வேதனை ஆச்சு, மறந்து இல்லை டாடி. நல்ல மருந்தாக வாங்கி பூச்சி மருந்து கடையில் யார் அது காரணமோ அதை கொடுத்துரு. மாமியார் தான் காரணம். அப்போ அதுக்கு முதல்ல மீன் குழம்பு வச்சு அதில் கொடுத்துரு. சும்மாவே நான் தான் ஏதோ பண்ணி புட்டேங்கிறாங்கப்பா. சும்மாவே நான் தான் போய் ஏதோ பண்ணி புட்டேன் அப்படிங்கிறாங்க. சும்மாவே அப்படி என்ன சும்மா பண்ணீங்க அப்பா? அது மறந்து ஏற்கனவே போய் மறந்து வைக்க சொல்றீங்க. ஏற்கனவே ஊர் உலகம் நான் என்னாலதான் உடம்பு சரியில்லாமல் கிடக்குதுங்கிறாங்க. யாரு கிளவி? கிளவியா? வயசு புள்ள மாதிரியே இருப்பா கிளவிங்க. அது என்ன சொல்ற? வயசு முடியாமல் கிடக்குதானே? அப்பேற்பட்ட ஆள் உலகத்தையே சாச்சிருவா. ஏமா? இல்லை, அப்பேற்பட்ட ஆள் எப்படி முடியாமல் கிடக்குங்கிற? ஏமா சிரிக்கிற? அவர் அழுகிறேன் டாடி. அழுகிறியா? எந்த ஊர்லேயும் இப்படி பல்ல காமிச்சிக்கிட்டு அழுக மாட்டா ஆள். ஐயோ, எனக்கு சிரிப்பு வருது. என் மாமியா முடியாம இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பா வருதா? ஏமா நீனே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? அழுவுனப்பா. என்ன? ஏன் காரணம்? என்ன காரணம் முடியாம இருக்கிறதுக்கு? எது உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்ல உடம்புதே. அப்புறம் எப்படி அது ஏன் முடியாம இருக்க போச்சு? சும்மா 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 ஒரு 2 அடி அடிச்சப்பா. யாரு? நான் எது? ஒரு 2 அடி அடிச்சப்பா. மாமியார? நீ? நான் சும்மா சும்மா. அதனால அது முடியாம கிடக்கு. முடியலப்பா. ஏமா அப்படின்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க. நான் அவ்வளோ வேகமெல்லாம் அடிக்கவே இல்லை தெரியுமா? அப்படி எப்படித்தான் அடிச்சா? கையில் அடிச்சியா? கையில் அடிச்சா வலிக்கும்ப்பா. கை வலிக்கும்? கையில் அடிச்சா யாருக்கு? உனக்கு? அதனால அடிக்கலை. வேற எதில் அடிச்ச? கட்டையில் அடிச்சியா? கட்டையெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் வலிக்கும்ப்பா. எட்டி அடிக்க முடியாது. ஆமாம். வேற எதில் தான் அடிச்ச? இந்த இவ்வளோ பெருசுக்கு ஒன்று இருக்குல்லப்பா, என்னைய விட வளர்த்தியா? இந்த உலக்கையா? அது சும்மாவே இருக்குது மூளையில். மாமியாவுக்குனாச்சும் உதவட்டும் அவன்ட்டு 2 போடு போட்ட மண்டை உழந்துருக்குமே 2. சீச்சி, அவ்வளோலாம் இல்லைப்பா. சும்மா ஒரு 6 தையல் தான் போட்டாங்க மண்டையில். சும்மா ஒரு 6 தையல். சும்மா லைட்டாக தான் வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு 6 தையல். இதுக்கு போய் வேகமாக கத்துறா. ஊரே உன்னை பொல்லான்னு சொல்லுது. அப்படி என்ன குத்தம் செஞ்சு விட்டேன்? சும்மா 2 நான் மீன் குழம்புல விஷமா வச்சேன். அதானே? இல்லை உயிரை போட்டோம். ஆற்றுல பிடிச்சி தள்ளியா விட்டேன். அதானே? கேணியில் உரிச்சு தள்ளி விட்டோமா? கேணியில எல்லாம் தண்ணி இல்லப்பா. மொட்டை கேணி தானே, விழுந்து சாட்டுமே. அப்படின்னு தள்ளி விட்டோமா? அப்படி இல்லை. அப்படி தள்ளி விட்டோமா? அப்படி இல்லைல்ல. இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல உலகத்துல சும்மா லைட்டா செல்லமா இந்த உலக்கையில நம்ம மாமியார் தானே உலக்கையில அந்த உலக்கையில மண்டையில 2 அடிதான். என்னமோ சும்மா சிம்பிளா ஒரு 6 தையல். ஒரு அடிதாப்பா மண்டையில. இதுக்கு 1 அடி தானே? 1 அடிதான் மண்டையில. இன்னொரு அடி இடுப்புல சேர்த்தேன். அடிச்ச இடத்துல அடிச்சா வலிக்கும்ல. அதனால நம்ம மாமியார் பாவம்ல. ஓஹோ. ஏன்னா ஏற்கனவே காயம்பட்டுருச்சு. இந்த அடி தெரியக்கூடாது. அதுலேயே அடித்தோம்னா ரொம்ப புலந்துடும். அப்புறம் 6 தையலுங்கிறது 12 தையல் போட வேண்டியிருக்கும். அப்புறம் நம்ம கேஸ் மாட்டிக்குவோம். தெரியாம இருக்கணும்னு இடுப்புல. ஆமாப்பா. இடுப்பு ஒடிஞ்சிருச்சா நல்லா இருக்கா? இல்லை உட்காந்து பேசுதா நல்லது கெட்டது? சும்மா ஒரு 2 எலும்பு கிராச்சுப்பா. மெதுவா அது செல்லமா அடிச்சேன். மாமியா ஏன் இப்படி பேசுறான்னு? எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்க அப்படின்னு. அதான் ஒரு 2 அடி கோவத்துல. அது செல்லமா வந்தத செத்து போயிருக்குமே, கொண்டு இருப்பேனே. ஒரு சந்தோஷமா தான். சும்மா செல்லமா கேட்டுக்குங்க. அதெல்லாம் கேட்டுக்குங்க. மாமியா எந்த இம்சையும் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. என்னது எத்தனை தடவை? இல்லை மருமக செஞ்சாலும் செய்யுங்க மாற்றி. நான் விடிய வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சு வீட்டுக்கு போ. செல்லமாவா? செல்லமா 2 அடி.
சரியாயிடுச்சா? அடித்து எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு மாதம் இருக்குமா? இல்லப்பா, ஆ, சும்மா ஒரு 7 நாள். ஒரு வாரம் தான் ஆகுதா? அது சரி, சரியாயிடுச்சா? ஒரு வாரம் ஆச்சு, எந்திரிக்க மாட்டேங்கிறாப்பா. என்னையவே கூப்பிட்டு வேலை சும்மா வாங்குறாங்க. 6 தையல், சும்மா 2 எலும்பு இடுப்புல கிராக் ஆனதுக்கு இதுக்கு போய் படுத்துக்கிட்டு ஒரு வாரமா படுத்துக்கிட்டு நம்மள போட்டு நிமிஷம் ஓயாம அதை கொண்டா இதை அதை கொண்டா எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை கொண்டு வரலன்னா ஊர் தலைமை உன்னைய பொல்லான்னு பேசுறாங்க. என் சிரமம் உனக்கு தெரியுது, தெரியுது, இந்த ஊர் மக்களுக்கு தெரியவே இல்லை. அது சரி. நம்ம இன்னொரு வரைக்கும் உயிரோட விட்டுருக்காள், அது சந்தோஷம்தான். ஏமா புருஷன் எங்க? யாருப்பா? இந்த என்னப்பா? அப்பாவுக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்கப்பா. தலையை வலிக்குதுவா? இல்லப்பா, என் வீட்டுக்காரர் கேட்டா